ஸோ வணக்கம் நீங்க பார்த்துட்டு பஸ் பேசிட்டு இருக்குது. நாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா சாண்ட்ஸ் ஆஃப் டைம். அந்த கேமோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அதையுமே செக் பண்ணி பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த ஒரு கேம பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஒரு கேம் பார்த்தீங்கன்னா 2வது தடவ விளையாடுறேன். ஃபர்ஸ்ட்டு தடவ விளையாடுறப்போ பார்த்தீங்கன்னா, பாதியிலேயே பார்த்தீங்கன்னா, என் கீபோர்டு பார்த்தீங்கன்னா, அதில ஸ்பேஸ் பட்டன் உடைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் இந்த கேம விளையாடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறேன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறப்பயுமே நான் பெருசாலாம் ஒண்ணும் முடிக்கல. ஜஸ்ட்டு ஒரு 20% தான் முடிச்சிருப்பேன். ஸோ இப்ப தான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஐ மீன் 100% முடிச்சுட்டேன். ஸோ இந்த கேமோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன சொல்றது? ஒரு புலம்ப வச்ச ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். பட் போர் அடிக்கல எனக்கு. அதேமாரி புலம்புனாலும் விளையாட தோண வைக்கிற ஒரு கேம். அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன கேட்ட ஒரு அட்வைஸ் என்னன்னா, இந்த கேம் விளையாடுறீங்கன்னா, உங்ககிட்ட கண்டிப்பா ஒரு கண்ட்ரோலர் இருந்தே ஆகணும். ஸோ ஏன்னா, நான் கீபோர்டு விளையாண்டி ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அவதிப்பட்டேன். அது மட்டும் கிடையாது. இந்த ஒரு கேம பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான ட்ராப்ஸு, பார்கோவருக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய குடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் ஆஃப் த கேம் கிட்டத்தட்ட இந்த ஒரு கேம்ல 70% பார்கோவர் இருக்கும். ஒரு 30% தான் ஃபைட்டுன்னு இருக்கும். அந்த ஆக்ஷனுமே இருக்கும். ஸோ, முக்காவாசி கேம் பார்த்தீங்கன்னா, நீங்க பார்கோவர்லயே ரன் பண்ற சமயத்துல, நீங்க கீபோர்டு அதுக்கு சரி வராது. ஏன்னா, நீங்க பிசி வெர்ஷன் விளையாடுறீங்க அப்படிங்கிற சமயத்துல நெறைய கிளிட்ச் இருக்கு. ஈவன் தோ நான் அஃபிஷியலா வாங்கி விளையாண்டாலுமே, அது கிளிட்ச் இன்னைக்கு வரலுமே இருக்கு. அதுலயும் ஒரு சில லெவல்லாம் என்ன போட்டு பாடா படுத்துச்சு. பட் இந்த ஒரு கேம பார்த்தீங்கன்னா, எனக்கு கடைசி வரலுமே எனக்கு போர் அடிக்கல. இன்ட்ரஸ்டிங்காவே இருந்தது. என்னதான் இந்த கிளிச்சஸ் அந்த வெறுப்பேத்துற மாரி நெறைய விஷயங்கள் இருந்தாலும், இந்த கேம விளையாண்டீங்கன்னா முடிக்கணும்னு தான் தோணுமே தவிர்த்து, டிஸ்கன்டின்யூ பண்ண தோணாது. அந்த விஷயத்துல இந்த கேம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கேமோட ஸ்டோரி. ஸோ ரொம்ப 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 சின்ன ஸ்டோரி தான். மொத்தமாவே இந்த கேமோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டீங்கனாவே, இந்த கேம்ல அவங்க சொல்றத எடுத்துக்கிட்டீங்கனாலே பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நிமிஷம் தான் அந்த கட் சீனே ப்ளே ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நம்ம கேம் ப்ளே தான் இருக்கும். ஸோ பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு டேகர் மூலியமா பார்த்தீங்கன்னா, தெரியாம பார்த்தீங்கன்னா, அவனோட நாடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா, சாண்ட் ஜாம்பிஸா எல்லாமே மாறிடுவாங்க. அத எப்படி மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரான் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஸ்டோரி அமைஞ்சிருக்கும். நான் முன்ன சொன்ன மாரி தான். ஸ்டோரிய பொறுத்தவரையிலும் இந்த கேம்ல பெருசாலாம் ஒண்ணும் இருக்காது. ரொம்ப டெப்த்லாம் இருக்காது. ஒரு மேலோட்டமான ஒரு ஒன் லைன் வச்சு இந்த மொத்த கேமே குடுத்துருப்பாங்க. இந்த கேம் ப்ளே தான் இந்த கேம ஃபுல்லா காப்பாத்துச்சு. முக்கியமா அதோட லெவல் டிசைன்ஸும், அதோட ட்ராப்ஸும் ஒவ்வொரு லெவலுக்கும் இருக்க அந்த ஒரு வேரியேஷன். அது எல்லாமே தான் இந்த ஒரு கேம ஃப்ரெஷ்ஷாவே வச்சிருக்குது. ஸோ நீங்க இந்த கேம ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரையும் விளையாடுறீங்கனாலுமே, உங்களுக்கு எந்த ஒரு இடமே ரிப்பிட்டேட்டிவா இருக்கிற மாரி ஃபீல் ஆவாது. சலிச்சு போக வைக்க மாட்டாங்க. அந்த விதத்தில பார்த்தீங்கன்னா, இந்த கேம் நல்லாருக்கு. இந்த கேம் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே என்ன கேட்டீங்கன்னா, நான் கேம் ப்ளே மட்டும் தான் நான் சொல்லுவேனே தவிர்த்து, வேற எதுவுமே கிடையாது. முக்கியமா நான் சொல்ல போணும்னா, இந்த கேமோட காம்பேட். உண்மையாவே சொல்றேன். ஒரு தலைவலி புடிச்ச ஒரு காம்பேட்ன்னு வைங்களேன். ஸோ நான் ஒருத்தன அடிக்கணும்னு நெனச்சு அவன ஃபோக்கஸ் பண்ணி நான் போனேன்னா, பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடிருவான். அப் இது எல்லாமே மீறி ஒருத்தன அடிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பெரிய தலைவலியா இருக்கும். முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர்ல வர எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நம்மளால டிஃபெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா, ஜம்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒர்க் ஆவாது. அவங்ககிட்ட நம்ம டிஃபெண்ட் பண்ணி தான் அடிச்சாகணும். முக்கியமா இந்த ஒரு கேம்ல நம்மள சுத்தி ஒரு 3 பேர் மட்டும் சேர்ந்துட்டாங்கன்னா, சோலி முடிஞ்சதுன்னு அர்த்தம். சும்மா போட்டு அடிச்சு கொன்றுவாய்ங்க. கொஞ்சம் கூட பாரபட்சமே பார்க்க மாட்டாய்ங்க. அதுவும் இந்த கீபோர்ட்ல டைரக்ஷன மெயின்டெயின் பண்றதும், இவன் கன்னா பின்னான்னு போறதும், அதெல்லாமே மெயின்டெயின் பண்ணி விளையாடுறதுக்குள்ளார நமக்கு ஒரு தலைவலி வந்துரும். என்னடா அப்படிங்கிற மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஒருத்தன கில் பண்ணணும்னா, நம்மகிட்ட இருக்க அந்த சாண்ட் யூஸ் பண்ணி அவன அப்சர்வ் பண்ணா தான் உண்டு. நாம அவன அப்சர்வ் பண்ண போனோம்னா, அந்த கேப்ல இன்னொருத்தன் எவனோ ஒருத்தன் அடிச்சுருவான். இப்ப நாம அவன்கிட்ட சண்டைக்கு போனோம்னா, இந்நேரத்துக்கு நம்ம டிஃபீட் பண்ண அவன் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் எந்திரிச்சு வந்துருவான். இது பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கிளாட்டி நடந்துகிட்டு இருக்கும். நம்ம முடிக்க ஒரு 20 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய ஃபைட் பார்த்தீங்கன்னா, இது மாரியே நடக்கிற விஷயத்தினாலேயே ஒரு 1/2 மணி நேரமா போவும். ஒரு சில டைம் அதுக்கு மேலயும் கூட போயிருக்கு. அது மட்டும் இல்லாம விளையாடுறப்ப அந்த சாண்ட் டேகரோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஈவன் நம்ம அந்த எனிமிய அப்சர்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ணாலுமே, கொஞ்சம் கவனமா தான் யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா, அப்ப யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் உங்களோட அந்த சாண்ட் டேகர யூஸ் பண்ண முடியும். உடனே யூஸ் பண்ண முடியாது.
அப்ப அந்த சமயத்துல எவனாச்சும் வந்து போட்டான்னா சோலி முடிஞ்சது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காம்பேக்ட் இருக்கிறப்ப, ஒரு ஓப்பன் ஸ்பேஸா இருந்ததுன்னா தப்பிச்சிரலாம். ஏன்னா, அங்கங்க ஓடியாச்சும் ஏதோ ஒண்ணு பண்ணிறலாம். இதே மாரி காம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குளோஸ்டு ஸ்பேஸ் எனக்கு வந்தது. ஒரு லிஃப்ட் மாரி ஒரு இடத்துல ஒரு காம்பேக்ட் வரும். ஒரு சண்ட போற இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த கேம்லயே ரொம்ப, 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 ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்டின்னா, அந்த ஒரு லெவல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, அநியாயத்துக்கு இருந்தது. எல்லாருமே அந்த ஒரு லெவல்ல வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே டஃப் ஆப்போனன்ட்ஸாவே இருப்பாங்க. பிளஸ் நம்ம ஓடி ஒளியறதுக்கு கூட இடம் இருக்காது. ஸோ அடி இல்லைனா செத்து மடிங்கிற மாரி தான் அந்த ஒரு லெவலே இருக்கும். ஸோ அதே மாரி இந்த கேம்ல போக, போக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஸ்வாட் குடுப்பாங்க. அப்கிரேட் ஆகுற மாரி. பட் அதால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. மேக்ஸிமம் ஒரு செவுரு உடைப்பீங்க. அவ்வளோதான். ஆனா, இதே மாரி கேமோட எண்டிங்ல ஒரே ஒரு ஸ்வாட் குடுப்பாங்க. உண்மையிலே அந்த ஒரு ஸ்வாட் தாங்க ஒர்த்து. இவ்ளோ நேரம் விளையாண்டதுக்கு அந்த ஒரு ஸ்வாட யூஸ் பண்ணி விளையாடுறப்ப செம்ம ரிவார்டிங்கான ஒரு ஃபீல் குடுக்கும். ஏன்னா, கஷ்டப்பட்டு இத்தன தடவ ஒரு எனிமிய வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 அட்டாக்ல கொல்றோம் அப்டின்னா, அதுக்கப்புறம் அந்த ஒரு ஷாட் புதுசா ஒரு ஷாட் கிடைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா எனிமியுமே ஒன் ஷாட் பண்ணிட்டு இருப்போம். ஒரே ஒரு அடியில ஈஸியா எல்லாத்தையுமே கொண்டு போயிருப்போம். அதெல்லாம் செம்ம ரிவார்டிங்கா இருந்தது. அதுவும் கடைசில வர வர அந்த பாஸ் ஃபைட்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இந்த ஒரு கேம் விளையாண்டீங்கன்னு வைங்களேன், கீபோர்ட்ல டைரக்ஷன ஹேண்டில் பண்றது எல்லாமே அத்துப்படி ஆயிரும். ஆனா என்ன கேட்டா நீங்க கண்ட்ரோலர் யூஸ் பண்றது பெஸ்ட்டு. ஏன்னா கீபோர்ட்ல இருக்க டைரக்ஷன் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னுக்கும் 90 டிகிரி ஆங்கிள் தான் இருக்கும். உங்களால உங்கள விருப்பத்துக்கு திரும்ப முடியாது. நீங்க நெனைக்கிற மாரி நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். நாம திரும்பணும்னு நெனச்சா, அவன் ஒரு டைரக்ஷன்ல திரும்ப ஆரம்பிச்சுருவான். பிரின்ஸ் ஒரு டைரக்ஷன்ல திரும்ப ஆரம்பிச்சுருவான். கன்னாபின்னான்னு போக ஆரம்பிச்சுருவாங்க. அவன ஒரு வழிக்கு கொண்டு வந்து நம்ம விளையாடுறதுங்கிறது தலைவலியா தான் இருக்கும். ஸோ பேசிக்கா இந்த கேம் ஆரம்பிக்கிறப்ப எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப நல்லா இருக்கே! முடிச்சோனே நம்ம வாரியர் வித்தினும், டூ த்ரோன்ஸும் விளையாண்டுறோம் அப்படின்னு இருந்தது. அப்படியே போக கேம் முடியிறப்ப, சரி போதும் அப்புறமேல் வேணா இந்த 2 கேமையும் விளையாண்டுக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு நான் போயிட்டேன். யாராச்சும் இதுக்கு அடுத்து வந்திருக்க அந்த 2 கேம் விளையாண்டுருந்தீங்கன்னா, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? இதே மாரி தான் போட்டு பொழப்பாய்ங்களா? அந்த கிளிட்ச் எல்லாம் அதிகமா இருக்குமா? இல்ல எல்லாமே நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. காம்பேட்லாம் இன்னுமே சூப்பரா பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு கால் ஆஃப் டியூட்டி விளையாண்டுட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸ் ஸோ அந்த கேமோட ரிவ்யூமே வரும். ஸோ அதுக்கு அடுத்து வேணா எந்த கேம் விளையாடுறேன்னு தெரியல. இது கீழ நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா, மேபி வாரியர் வித்தின் ட்ரை பண்ணுவேன். உண்மையிலே நம்ம பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைனிங் ஆஃப் பை பிரதர்.